இப்போ நம்ம பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உடைச்சக்கல்ல 1 கப், பூண்டு 1 கப், எண்ணெய் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 14லேருந்து 18, கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் அலசிட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்திடுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல துவரம்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் நெய் எதுவும் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கரண்டியால் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சூடு ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், இது 3த்தையும் சேர்த்து அதோட நல்லா சேர்த்து வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். இப்போ கருவேப்பிலை நல்லா சுருண்டு வரும். இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் இந்த சூடு ஆடுறதுக்கு விடணும். மறுபடியும் பொட்டுக்கடலையை இப்போ அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதுவும் அதே மாதிரி கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். இதுவும் கலர் மாறினதுக்கப்புறம் அதே பிளேட்டில் போட்டு நீங்கள் அந்த சூடு வந்துட்டு ஆற விடலாம். இப்போ பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கார்லிக் ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த பூண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் அதிலே சேர்த்து கொஞ்சம் சூடாக ஆற விடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அதையும் கொஞ்சம் ஆற விடுங்க. எல்லா பொருளுமே ஆறி இருக்கணும். அப்போ தான் எல்லாம் நல்லா பவுடராக அரைப்படும். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.